So guys, welcome to Wild Tamil. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா நாமக்கல் சேலம் 1 hour later. So guys, welcome to Wild Tamil. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்மளோட வந்து பார்த்தோம்னா அர்பன் ஃபீஸ்ட் அப்புறம் விவேக் அண்ணா ரெண்டு பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா சேலம்ல 4 ரோட்ல லொகேட் இருக்க அஸ்வின் ஸ்வீட்ஸ். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு தீபாவளிக்கு வந்து நிறைய வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்ல, அதாவது பட்டாஸ் கிஃப்ட் பாக்ஸ் இல்ல கைஸ், ஸ்வீட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இங்க வந்திருக்குன்னு சொன்னாங்க, நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு ப்ரோ தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு வந்துட்டு. ப்ரோவோட சேனல்ல வீடியோ ஒரு சம்பவம் பண்றோம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கண்டிப்பா அதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன ஸ்வீட் கலெக்ஷன்ஸ்லாம் இங்க இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபுல் வீடியோவை நம்ம கூட தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் அவங்க சொன்ன ஸ்வீட் பாக்ஸ் நினைக்கிறேன். சின்னதா ஒன்று இருக்கு. சின்னதோ ராமநாதன்டோன்னா சின்னதோ பெருசா நிறைய இருக்கு. உள்ள நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆனா இங்க பாருங்க, நான் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பன்னீர் ரைஸ் இருக்கு, டிராகன் பன்னீர் இருக்கு, பன்னீர் நூடுல்ஸ் இருக்கு, மஷ்ரூம் சால்ட் இருக்கு. இப்ப இதெல்லாம் ரெகுலரா இது எல்லா கடையில இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்பெஷலா ஏதோ இருக்கும் உள்ள. கண்டிப்பா வெயிட் ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு உள்ள போய் பார்த்தலாம் வாங்க. இங்க பாத்தீங்களா, நமக்கு முன்னாடி இங்க வந்து ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கைஸ், பார்த்தோம் அப்படின்னம்னா அஸ்வின் ஸ்வீட்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம கார்பரேட் கிஃப்டிங் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னா, இப்போ உங்களோட யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி கிஃப்ட் எங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ இதில் பார்த்தோம்னா மொத்தமே 3 பேர் 4 பேர் தான் ஒர்க் பண்றோம். அதான் இவன் ஒன்று தான் அந்தாண்டா உட்காந்துருக்கா, கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்வீட் காரம் காஃபின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த உப்பு புளி காரம் கிட்டத்தட்ட அது மாதிரி. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்வீட்டு காரம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சேர்ந்தாப்புல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைசூர் பாக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 குவான்டிட்டியில் இது இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக் மிச்சர்னு சொல்லிட்டு காரம் கொடுக்கணுன்றதுக்காக கிளாசிக் மிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது என்னன்னா காரமணி தட்டையா, காரை மினி தட்டை, தட்டுவடை, மினி தட்டுவடை ஒரு காம்போவா கொடுத்துருக்காங்க. இல்ல சில ஊர்ல வந்து இதை தட்டைன்னு சொல்லுவாங்க. தட்டு, நம்ம ஊர்ல தட்டு இல்ல தட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தட்டுவடைம்பா. தட்டுவடை செட்டு. தட்டுவடை செட்டுன்னா அது உள்ள ஸ்டஃபிங் வைப்பாங்க. இது வந்து நார்மலா எங்க ஊர் சைடுல. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கீ உருண்டை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்வீட் காம்போ வருது இதுக்குள்ள. இன்னொரு வெரைட்டி பார்த்தோம் அப்படின்னா இது என்னன்னா, இது நம்மள அந்த கிளாசிக் முறுக்கு, நம்மளோட அத்தன்டிக் முறுக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது ஒரு குவான்டிட்டியில இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கான எவர் ஃபேவரட் டிஷ்னு பார்த்தோம்னா அதிரசம். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது எடுத்துட்டு போவோம். 1 ரூபா அப்படின்னு உங்க காலத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கு எந்த காலமா இல்ல நான் தான் எந்த காலம் கேக்குறேன். 50கள. ஆமா. சோ அது மாதிரி இந்த ஒரு காம்போ பேக் வந்து இதுல வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு அடுத்து என்னென்ன காம்போஸ் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து பாப்போம். ஸோ கைஸ், இங்கே அஸ்வின் ஸ்வீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா 2-3 கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பக்லாவாஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸாக வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்துட்டு குனாஃபா, நம்ம ஞாபகம் இருக்கா கோயம்புத்தூர்ல நிறைய குனாஃபாலாம். இது ஃபுல்லா அரேப்ல செய்யற ஸ்வீட்ஸ்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த குனாஃபாவோட வரலாறு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஜிப்ட்ல வந்துட்டு முத வந்துட்டு டிஸ்கவர் பண்ண டிஷ் தான் வந்துட்டு குனாஃபா. இந்த குனாஃபா ஸ்டஃபிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இந்த சேமியா மாதிரி இருக்கும் டைப். இந்த சேமியா டைப் வந்துட்டு ஸ்வீட் சிரப்ல ஊற வச்சு ரொம்ப நேரமா வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த குனாஃபா வந்து ஆக்சுவலா மேக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அரேபியன் டிஷ் ஆக்சுவலா குனாஃபாங்கிறது. இது பாத்தீங்கன்னா இதுதான் வேகும். இது பாத்தீங்கன்னா சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணில போட்டு 10 செகண்ட்ஸ்ல எடுத்துடணும். மேல இருக்கிற சேமியா மாதிரி டைப்ல இருக்கு, தனியா சேல் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எஜிப்தியன் டிஷ் பிளஸ் வந்துட்டு அரேபியன் டிஷ் வந்துட்டு இந்த குனாஃபா வந்துட்டு அப்படி கையில் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த குனாஃபா வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஷேக் பண்ணி இதை எடுத்துக்கோ. இருக்கு இந்த ஸ்டஃபிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டஃபிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த சென்டர்ல ஒரு பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குது. அந்த 2 பக்கம் இருக்கிற ஸ்டஃபிங் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நல்லா அதை பிளெண்ட் பண்ணி கொடுத்து நடுவில் கொடுத்து நம்ம இந்த பீடாக வைக்கிற ஸ்டஃபிங் மாதிரி கிட்டத்தட்ட டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிஷ்ஷாக பார்த்தோம் அப்படின்னம்னா நல்லா கடலை நடுவில் கிரவுண்ட்நட்டா. ஆமா, நல்லா ஃப்ளேவரா இருக்கு. இப்போ அடுத்த டிஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நான் கடிச்சிடுறேன். இது பப்ஸ் மாதிரி இருக்கு. பப்ஸ் மாதிரி இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. ஆக்சுவலாக எப்பயுமே ஸ்வீட் நம்ம நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னம்னா தகட்டும் ஒரு மாதிரி தித்திக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் போல. கிட்டத்தட்ட ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டஃப்டு பேக் மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா
ரொம்ப நீட்டாக இருக்கு. அரேபியன் டிஷ்ஷஸ்லாம் ஓரளவுக்கு லைக் பப்ஸ் மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் ஸ்வீட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. டெசர்ட் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு மேக் பண்ணுவாங்க, ஏன்னா டிஷஸ்ங்கிறது வந்து அப்படி தானே கைஸ், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்வீட்டோட இதெல்லாம் மாறும். நம்மளே வந்துட்டு யூபி போயிருந்தப்போ நார்த் இந்தியன் டிஷ்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா லஸ்ஸி மாதிரியான வந்துட்டு ஸ்வீட்ஸ்க்குலாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது அரேபியன் டிஷ்ங்கிறனால அங்கே என்ன அந்த அத்தன்டிக் ஃப்ளேவர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பிஸ்தா இருக்கு, கண்டிப்பா அந்த குனாஃபா செய்கிற அந்த இது இருக்கு. ஸோ இதில் வந்து அடுத்த பாக்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறது காஜு பிஸ்கட்ஸ். ஸோ இதில் வந்து காஜு பிஸ்கட்ஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 3 ஃப்ளேவரில் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது. ஐ திங்க் ஸோ. இது என்ன வெண்ணிலா ஃப்ளேவரா இது? இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்துக்கோ, அது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சோன் பப்படி வைப் தான் வந்துட்டு பால் மாதிரி இருக்கு, பால் டேஸ்ட் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு ஆக்சுவலாக, நல்லா இருக்கு. இது வந்துட்டு நம்ம அர்பன் ஃபீஸ்ட் அண்ணா வந்துட்டு சாப்பிடும்போது இது வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு மேங்கோ ஃப்ளேவர் தான், நல்லா இருக்கு, ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. மேங்கோ தான், மேங்கோ மில்க் ஷேக்கோட ஃப்ளேவர் இருக்கு, அந்த பாலும் மேங்கோ மாதிரி. ஏன்னா நான் எப்பயுமே ஸ்வீட் சாப்பிடும் போது என்ன லைக் பண்ணுவேன் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு தகட்டக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் நம்மளுக்குலாம் வந்துட்டு ஒரு எய்ம் இருக்கும். நம்ம ஒரு தீபாவளி பொங்கலுக்குலாம் கூட ஸ்வீட் சாப்பிட்டா நிறையா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்தோம் அப்படின்னோம்னா அதிகமான இந்த ஜீரா வந்து போடுறதுனால வந்துட்டு நம்மளால நிறைய ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஸோ கைஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ வந்துட்டு நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸில் வந்துட்டு எங்கள் கடையோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ 2 சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வீட் காரம் இது மாதிரி 2 வெரைட்டிஸ் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம தீபாவளிக்கு ரெகுலராக நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த vlogல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த குனாஃபா டிஷ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான டிஷஸ்லாம் வந்துட்டு கார்பரேட் கிஃப்டிங் மாதிரி பேக் பண்ணி இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்க, நான் சொன்னோடனே வந்துட்டு இந்த வீட்டில் குனாஃபா டிஷஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்டு பார்க்காத ஒரு டிஷஸ் வந்து இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த கடையில் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் தான் ரொம்பவே வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ஃபினிஷில் ஆம்பியன்ஸ் இருக்குது. இப்போ மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்லா வந்துட்டு ஒரு அத்தன்டிக்கான வந்துட்டு ஒரு டிசைன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இந்த கார வகைகள் எல்லாமே இருக்குது, சின்ன குவான்டிட்டியில் நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் பெரிய குவான்டிட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி மிக்சர்ஸ், வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் வந்துட்டு. நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் லோக்கல் சொல்லக்கூடாது, நார்மல் மார்க்கெட்டில் வாங்குறத விட இங்கே நம்மளுக்கு ஒரு எக்ஸாக்ட் ப்ரைஸில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க டிஷஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப விஷயம் இன்னொரு அட்ராக்டான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா பின்னாடி இருக்க வந்து இந்த கிச்சன் தான். ஸோ நம்ம இங்கே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னோம்னா இவங்க அர்பன் ஃபீஸ் சேனல்லேருந்து அண்ணா இருக்காரு, சுற்றி வந்தேன். ஸோ பார்த்தோன்னா இங்கே நமக்கு ரொம்ப அட்ராக்டான விஷயம்னு பார்த்தோன்னா இங்கே இருக்க கிச்சன் தான். ஸோ மேக்ஸிமம் எந்த கிச்சன்லையுமே சாட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே போடுறாங்க, எந்த கிச்சனுமே நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்க கிச்சன் பாருங்களேன் எவ்வளோ ஓப்பனாக இருக்குன்னு, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்பவும் வந்துட்டு க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கிச்சன் மேக்ஸிமம் அவுட்லெட்ஸில் வந்துட்டு டிஸ்பிளேக்கு இருக்காது. பட் ஆனால் இங்கே எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு விசிபிலிட்டிக்காக வந்து இந்த கிச்சன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இங்கே ஆம்பியன்ஸ் நம்ம வந்து ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது. நாட் ஓன்லி பர்ச்சேஸ், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால், கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் வந்துட்டு க்ளீன் அண்ட் நீட்டாக உட்காந்து வந்துட்டு டைனிங் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணுங்க? சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு, லைக் நீட்டாக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ ஆம்பியன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஈவினிங்கில் ஒரு 6 o'clock வந்தோம்னா ஒரு 8:30 வரைக்கும் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஐட்டம்ஸும் ஒர்த்தாக இருக்குது, ஸ்வீட்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ ரெகுலராக வரணும் நம்ம இனிமேல். அதாவது பார்த்தோன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ்ன்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி அர்பன் ஃபீஸ் சேனல் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு vlog பண்ணிக்கிறோன்னு கேட்டு தான் வந்து நாங்கள் இந்த vlog பண்ணோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒன்று சூப்பரான கண்டென்ட்டில் பார்க்குறோம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்கள் ஜீவா, அருண், அபிஷேக் நம்ம அண்ணாஸ் இருக்காங்க, நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அர்பன் ஃபீஸ்ட் இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவும் நம்ம இது விவேக் அண்ணாவும் நம்ம கூட இருக்காங்க. நான் விவேக் அண்ணாவும் உங்களுக்கு காட்டுறேன். இவர் தான் உசுர கொடுத்து கேமரா எடுக்கிறாரு. ஸோ பாய் கைஸ், சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் பார்க்கலாம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணனின் அருளால சேனல் நல்லா இருக்கும் நம்புறோம். நான் நல்லா பண்ணுறனோ இல்லை, இவனுக்கு 2 பேரும் நல்லா நம்மளை வச்சு பண்ணுறானுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. பாய்.